குழந்தை பாக்கியம் வேணும். குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிக்கிறேங்க. பல வருடங்களாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால கணவன் வீட்டில் எல்லோருமே என்னை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண்ணு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த சகோதரிக்கு விரைவில் தாய் மாசாணியோடைய அருளால் குழந்தை பேர் கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோங்க. நிச்சயமாக தாயுடைய மண்ணை மிதித்து தாயை வணங்குறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு வரலாமா வேண்டாமான்னு நிறைய கேட்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் தாயுடைய சன்னதிக்கு வரலாம். அதற்கு பிறகு குழந்தை பெற்ற பிறகும் குழந்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே முட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே பண்ணலாம்மா. தாயுடைய சன்னதி அது. அதை முதல்ல நீங்கள் நினச்சிங்க. தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் பயப்படுவீங்களா, இல்லை தயங்குவீங்களா, இல்லை ஏதாவது ஆயிரும் இதாயிரும் ஏதாவது உங்களுக்குள்ள மனசில் ஒரு அச்சம் இருக்குமா? அதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு இந்த உலகை காக்கக்கூடிய பராசக்தியின் வடிவம்தான் தாய் மாசாணி. தாயுடைய சன்னதிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆத்தி விநாயகர் கோயிலில் தொட்டில் கட்டி வேண்டுதல் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? அது எந்த ஒரு விதத்துலேயும் மாற்றமே இருக்காது. அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பேரன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலும் ஒருத்தரை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வீடு வாசலை நல்லா சுத்தபத்தமாக பெண்கள் வைத்துக்கொள்ள கணவனுடைய மனநிலை நல்ல மாற்றம் அடையும். மனநிலை மாறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அணுக்களின் அந்த சாராம்சம் என்பது அற்புதமாக ஒரு பிரபஞ்ச சக்தியுடன் கூடிய ஒரு செயலில் ஒன்றிணைக்கப்படும். அப்பொழுதுதான் அங்கே நல்ல உயிரோட்டம் உள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு அணுக்களின் எண்ணிக்கை கூடும். அது இல்லாமல் நல்ல உணவு, நல்ல சூழ்நிலை, நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்பு நிறைந்த அந்த குடும்பத்தின் அமைப்பு, இதெல்லாமே ஆணும் பெண்ணுக்கும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பெண்கள் மீது தான் நிறைய குறை சொல்கிறாங்க. அந்த பெண்ணை மன அளவில் நிறைய காயப்படுத்தி முடக்கி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ணு ஏண்டா நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த நெகட்டிவான அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. அதனாலேயே இன்னும் குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிடுது. அப்போது அந்த குழந்தைக்கு காரணம் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் தான் அப்படிங்கிறத ஆண்கள் சகோதரர்கள் உணர வேண்டும். அதே மாதிரி ஆண் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் உணர வேண்டும். மாமனார், மாமியா, நாத்தனா, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோருமே எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையும் அந்த பையனையும் குழந்தை இல்லையா, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, அங்கே போங்க இங்கே போங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நிறைய அட்வைஸ், நல்லது சொல்கிற மாதிரியே குத்தி காமிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. மனசார அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களை சுதந்திரமாக அவர்களுடைய கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விட்டிங்கனாலே போதும். குடைச்சல் கொடுத்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டுட்டு பையனுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கறது, பொண்ணுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கறது, பிரிவினையான சம்பவத்தை அங்கே பூசலாக மாற்றக்கூடிய சூழலை உருவாக்குவது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லது சொல்லிக் கொடுங்க. நல்ல விதமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் பெறக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக அவருக்கு தகுதியுள்ளவர்களாகத்தான் இறைவன் படைத்திருக்கான். உணவில் நல்லா கவனமாக இருங்க. அதே மாதிரி உடலில் வெப்பம் அதிகமாகாமல் சமச்சீராக இருக்கும்படி ஆண்கள் தன்னுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளணும். சில ஆண்களுக்கு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எனக்கு அந்த பழக்கம் இருக்குங்க, அந்த பழக்கம் இருக்குது, ஏதாவது கெடு பழக்கங்கள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுவும் இந்த உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கங்க. நல்ல உணவுகள், அத்திப்பழம், மாதுளைம்பழம், அதே மாதிரி நிறைய காய்கறிகள், நார்ச்சத்துள்ள காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணுங்க. பூசணிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வெண்பூசணி, அதே மாதிரி மஞ்சள் பூசணி, இதையெல்லாம் வாரத்தில் ஒரு நாளாவதும் மாற்றி மாற்றி உணவில் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சமச்சீராக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மாற்றங்களில் நல்ல ஒரு தேர்ச்சி உண்டாகும். அதே மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருமே குழந்தை இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவதும் நீங்கள் காலையோ மாலையோ ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இந்த நடைப்பயிற்சி நீங்கள் மேற்கொள்ள தசை நாறுகள் வலுப்பெற்று சதைகள், அதனுடைய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய நுணுக்கமான நரம்புகள் எல்லாம் விரிவடைந்து எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகக்கூடிய ஒரு செயலை அது செய்யக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது அந்த சூழல் கர்ப்பப்பைக்கு மிகச்சரியாக இரத்த ஓட்டத்தை செலுத்தும். அப்பொழுது கர்ப்பப்பை பலப்படும். கர்ப்பப்பைகளுக்கு இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், சில பலவீனமான பகுதிகளெல்லாம் நல்லா மேம்பட்டு அற்புதமான வேலைப்பாடுகளை அது இயற்கை தன்மையுடன்
வலுவடையக்கூடிய ஒரு சூழலை இந்த நடைப்பயிற்சி உருவாக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தில் மருத்துவம் சார்ந்த மருத்துவ ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் வாயிலாக அதில் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம், எங்கே வந்து பிரச்சனை இருக்குது, இரத்தத்தில் இருக்கிறதா, கர்ப்பப்பையில் இருக்கிறதா, விந்து அணுக்களில் இருக்கிறதா, சுக்கிலம் சுரோதம் என்று சொல்லக்கூடிய பெண்ணினுடைய உயிர் அந்த அமைப்பில் இருக்கிறதா, ஆணினுடைய உயிர் அமைப்பில் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்ந்து அதனுடைய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான வேண்டுதல்கள், கோயில்கள் இதெல்லாம் வந்து பரிந்துரைக்கப்படும். அப்போ அந்த விஷயத்தில் கணவன் மனைவி நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணிக்கங்க. நல்ல நேரங்களில் எப்பொழுதுமே உங்களுடைய நற்காரியங்களை ஆரம்பிங்க. காலையில் 5:30 to 6 மணிக்காவது நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். நேரமே தூங்க வேண்டும். குறிப்பாக நிறைய ஆண்களுக்கு இந்த உயிர் சக்தி இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தூக்கமின்மை தான். தூக்கத்தில் நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி விழிப்புணர்வே இருப்பதில்லை. வீட்டுக்கு வருவதற்கே 11 மணிக்கு மேலே ஆயிடுது. அப்புறம் சாப்பிட்டு படுக்கும் பொழுது 12, 1 இந்த மாதிரி ஆயிடுது. இது இல்லாமல் மொபைலை பார்த்துட்டே இருக்கிறனால 1 மணி 2 மணிக்கெல்லாம் படுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இதில் குழந்தை இல்லைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ வந்து விரிசல், மனஸ்தாபம், மனக்குமுறல் இதெல்லாம் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலையே இன்னும் அவர்களுக்குள்ள இந்த மாதிரியான வேறுபாடுகள்னால தூக்கங்கள் கெட்டு போயிடுது. அதனால் இந்த திட்டுறது, அவர்களை மனம் நோவும்படி பேசுவது, எப்பொழுதும் வருத்தமான வார்த்தைகளை சொல்லி குத்தி காட்டுவது இதெல்லாமே வச்சுக்காதீங்க. நல்லா கேட்டுங்க. மனநிலை, உடல்நிலை, உணவு, தூக்கம், உடற்பயிற்சி இந்த 5 விஷயங்களில் கூட இறைத்தன்மையும் நல்ல எண்ணங்களும் நல்ல சொல்லும் நல்ல சூழலும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதையே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொடுக்க வேண்டும். பெண்ணும் முடங்கிப்படுத்திட்டு வீட்டில் போட்டபடி அது அப்படியே வந்து வச்சுட்டு நானும் வந்து சோகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செயல்களில் சோகம் இருக்கக்கூடாது. அன்றாட காரியங்களை நீங்கள் தவறாமல் அதை கடமையை செய்யும் பொழுது தெய்வ சக்தி அங்கே நிறைந்து உங்களுக்கு அற்புதமான ஆசைகள் கொடுப்பாங்க. கணவன் வேலைக்கு போய் வேலையை பார்க்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக செய்யணும். மனைவி வீடு பார்க்குறாங்களா, வீட்டை கவனிக்கிறாங்களா, அதையும் அவங்க தெளிவாக பார்க்கணும். கணவன் மனைவி சேர்ந்து 2 பேரும் வீட்டை கவனிக்கணும். வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போகணும். அதனால் இதை நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குடும்பம்னு வந்துச்சுன்னா அதை 2 பேரும் சேர்ந்து சுமப்பது தான் அந்த வண்டி அற்புதமாக ஓடும். அந்த வண்டிக்கு எப்பொழுதும் 2 சக்கரங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். அது கணவன் மனைவி என்ற அந்த சக்கரங்கள் தான். அது இருந்தால்தான் வண்டி நகரும், ஓடும். நல்ல வாழ்க்கையில் எதிர்காலம் இருக்கும். உங்களுக்கு நல்ல குழந்தை வரமும் அற்புதமான ஆயிலும் 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி காத்திருள வேண்டும் என்று வேண்டிக்கிறேங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். இது தாயுடையின் வாக்கு. அதை கேட்டு நீங்கள் அற்புதமாக யோக பலனை தாயிடம் வேண்டி அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி